ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியதர்ஷினி பாலசுப்ரமணியம், செகண்ட் இயர் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் படிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பிஸ்கவுச்சோட எபிசோட் 2க்கு நான் தான் உங்கள் மாடரேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கூட 3 ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க யார் யாருன்னா அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். தேங்க்ஸ் பிரியா. ஓகே, நான் உங்கள் ஷர்மினி ஸ்ரீ ரகு. நான் வந்து இயர் 2 பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் செய்கிறேன். ஓகே, கரண்ட்லி ஐம் டூயிங் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் இயர் 2. ஓகே. ஹாய், நான் உங்கள் ஷமந்தா சஷினியா, இயர் 2 மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் படிச்சிட்ருக்கேன் எய்ம்ஸில். ஸோ தேங்க்யூ பிரியதர்ஷினி. ஸோ என்னோடய பேர் வந்து ஷர்வினேஸ்வரன் நாயர், 2ஆம் ஆண்டு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எய்ம்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு எல்லாம் புரியுது. நீங்கள் எல்லோரும் ஸ்க்ரீனுக்கு முன்னுக்குலேருந்து என்ன எபிசோட் இன்றைக்கி, என்ன தலைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க. ஸோ நான் சின்ன ஹிண்ட் உங்களுக்கு தர விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ப்ரைமரி, செகண்ட்ரி, இப்போ உள்ள யூனி லைஃப் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு வந்து ஒரு லெசன் சொல்லி கொடுக்குறவங்களாகவும் இருப்பாங்க, லெக்சர் நோட்ஸில் உதவி பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க, உங்கள் கிளாஸுக்கு கூட வரவங்களாம் எல்லாவாக இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இப்போது நம்ம பிஸ்கவுச்சோட எபிசோட் 2க்கு தலைப்பு என்னென்னா, சிவப்பு கொடி பச்சை கொடி, அதாவது ரெட் ஃப்ளாக் அண்ட் க்ரீன் ஃப்ளாக் இன் அ ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கூட 3 ஸ்பீக்கர்ஸ் அவங்க ஸ்டோரிஸை சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் நம்ம ஃபர்ஸ்ட் குவெஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் உங்கள் எல்லாருக்கும் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்ட் பண்ண சின்ன விஷயம், நான் சின்ன விஷயம்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறது இருக்கட்டும், இல்லை சின்ன ஒரு மெசேஜ் அனுப்புறது, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்குறது இருக்கட்டும், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே. அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு. ஸோ இது எல்லாமே தான் வந்து நான் சின்ன விஷயமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது எல்லாம் உங்கள் லைஃப்பில் எது எது பிக் இம்பேக்ட் கொடுத்துருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ எந்த இடத்துல யார்கிட்ட இருந்து? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஷர்வினேஸ்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேள்வி வந்து நல்ல கேள்வி தான். நான் ஒரு 2ஆவது ஸ்கூலில் இருந்து 3ஆவது ஸ்கூல் அப்புறம் ஸ்டார்டிங் எய்ம்ஸ் வந்து நான் கோத்ரூ பண்ணது என்னதுன்னா, நான் தனியாக ஒரு அமைதியாக ஒரு இடத்துல இருக்கிறப்ப, நான் எப்போவுமே வந்து எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகி சர்வசாதாரணமாக நம்மளாம் பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற நான் ஒரு கட்டத்தில் நான் அமைதியாக உட்காந்துருக்கேன்னு சொல்லி என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறப்ப, ஸோ அவங்க வந்து நான் என்ன நினைப்பேன்னா, யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப, சடனாக வந்து கேட்பாங்க என்னைய. அந்த சின்ன ஒரு விஷயம் தான், ஏன் என்ன ஆயிடுச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, எப்போவுமே சிரித்து பேசுகிறோமே, ஏன் திடீர்னு இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க கேட்குறப்ப, அது எனக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க, ஆள் இருக்குது நம்மளுக்குன்னு. ஸோ நம்ம மட்டும் தான் கேட்குறோன்னு இல்லை, நம்மளும் பார்க்குறாங்க கேட்குறாங்கன்னு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக இருந்திருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாய் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, அவர் காம்டாமாக இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட வந்து என்னாச்சுடா, என்னாச்சு, நீ இப்படி இருக்க மாட்டியே அப்படின்னு கேட்குறது, அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்றது இப்போ ஷர்வின் வெளியே சொல்லும் போது தான் தெரியுது. ஆக்சுவலி நல்லா இருக்குது அதை கேட்குறதுக்கு. இப்போ சமந்தாட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே, ஷர்வின் சொன்ன மாதிரி தான் எனக்கு பர்சனலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் அவ்வளோ இல்லை. ஆனால் எனக்கு வந்து நான் செகண்டரி ஸ்கூல்லேருந்து யூனி லைஃப் இருக்கும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, என் கூட இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பில். ஆனால் யூஸ்வலி டெக்ஸ்ட் பண்ணுவோம், சேட் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப நெருக்கமாக என்னை பற்றி தெரிஞ்சுக்கவங்களுக்கு தான் இருக்குங்கன்னா என்னோடய கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க. அண்ட் ஒரு ஆள் கூட சொல்ல, ஷர்வினும் என்னை வந்து கேர் பண்ணியிருக்காரு ரொம்ப விஷயத்தில். ஏன்னா சில விஷயத்தில் வந்து நான் கொஞ்சம் டவுனாக இருப்பேன். ஆனால் அவனே என்னோடய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு பார்த்து நீ ஓகேயா இருக்கியா வந்து என்னை கேட்பான். ஸோ எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆக்சுவலி சமந்தா சொல்லும் போது அழகாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிறது அழகாக இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ ஷர்மினியோட பிஓவிலேருந்து கேட்போம். ஓகே, நான் நார்மலி சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு புனிதமானதுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து இப்போ யூனிவர்சிட்டின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஒரு
ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ எக்ஸாம்பிள் லைக் நான் வந்து டெய்லி பாலி பண்ணுவேன், வாரம் பாலி பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து யூனிவர்சிட்டிலேயே பார்த்துக்கிட்டா வந்து கான்டாக்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாலி பண்ணும்போது வீட்டுக்கு போய்ட்டோன்னே இப்போ பிரியா சொன்ன மாரி தான் எப்படி வந்து வீட்டுக்கு போனோடனே வீட்டுக்கு போய்ட்டோன்னு சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள், வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணுங்கள், பத்திரமா போயிட்டீங்களா, பார்த்து போயிட்டு வாங்க. இந்த சின்ன விஷயம் தான் சொல்லுவாங்களே, சின்ன விஷயத்தை கூட நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கும். எனக்கு அப்படி தான் சின்ன விஷயத்தை கூட எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லைக் சோஷியல் மீடியா டெய்லி எல்லோரும் சோஷியல் மீடியா பார்க்குறீங்க தான். அது விட்டுட்டு திடீர்னு ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்க. இப்போ திடீர்னு எனக்கு பிரியா ஞாபகம் வருது, உடனே வந்து நான் ரீல்ஸ் வந்து பிரியாவுக்கு அனுப்புவேன். ஸோ அதெல்லாம் வந்து சின்ன விஷயம் தான், பெருசாக தெரியாது. ஆனால் வந்து அது வந்து நம்மளை ரிமைண்ட் பண்ணுது, ஒருத்தவங்க வேல்யூ பண்ணுது அப்படின்னு சொல்கிறது காட்டுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன விஷயம் பண்ணனா அது ஹாப்பினஸ்ஸாக உண்டாக்கலாம். ஆக்சுவலி சைமினி சொல்லும் போது இவ்வளோ சின்ன விஷயம் ஒருத்தவங்களுக்கு பெரிய இம்பேக்டை கொடுக்குமா அப்படின்றது வந்து லைக் சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீல்ஸ் அனுப்பும் போது அது ஜஸ்ட் ஒரு ரீல்ஸ் ஷேர் பண்ணுறோம் அப்படி தான் நினைப்போம். ஆனால் திடீர்னு அதை அவங்க இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் வாவ் பிரியா எனக்கு ரீல்ஸ் சென்ட் பண்ணி தருமா அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றதே நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. இப்போ தான் எனக்கு புரியுது நீங்களாம் சொல்லும் போது இவ்வளோ சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களாக தெரியுது அப்படின்னு. ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். என்னென்னா, எந்த ஒரு இடத்துல நல்லவங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது இவன் தான் என் ஃப்ரெண்டு, இதுக்கப்புறம் இவன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக 2வது இயர் போகிறோம், 3வது இயர் போகிறோம், பார்த்தா அந்த ஃப்ரெண்டே இல்லை, உங்களை அவன் தான் பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது எந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டை வந்து நீங்கள் என்னடா இவனே இப்படி பண்ணிட்டான்டா அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஸோ இதை நம்ம ஷர்மினிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லைக் நீங்கள் சொன்னது ஒரு ஹீட்டான கேள்வி தான், அது கொஞ்சம் பனசார கேள்வி. இப்போ எப்படின்னா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பல மாரி தான் இருப்பாங்க. போக்க பண்ணுற வேலைலாம் வந்து எல்லாம் விஷம் மாரி இருக்கும். அது அப்படி தான். இப்போ எப்படின்னா வந்து இப்போ கூட இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா கூட இருந்துக்கிட்டு வந்து நம்ம விஷயம்லாம் தெரியும், நம்மளை பற்றி தெரியும் எல்லாமே தெரியும். ஆனால் வந்து இது போய் அங்கே போய் வேற ஆள்கிட்ட பற்ற வைக்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவங்க ஸ்டோரியில் வந்து நம்ம தான் ஹீரோன்னு இந்தமாரி ரூமர்ஸ்லாம் கலப்பி விட்டு நம்மகிட்டே வந்து சொல்கிறது, அந்த வேலைலாம் பண்ணுறது தான் வந்து அதெல்லாம் ரெட் ஃப்ளாக்லாம், சரியான ரெட் ஃப்ளாக். அப்புறம் வந்து ஆனால் சின்ன விஷயத்தை கூட வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பார்க்க போனால் கூட இருப்பாங்க, சும்மா ஃபேக்காக சொல்லுவாங்க, லைக் சப்போர்ட் பண்ணுற மாரி ஃபேக். ஆனால் உள்ளே அப்படியே தெரியும், நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும் அது உண்மையில் அவங்க ஃபேக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம சொல்லுவாங்களே எவ்வளோதான் இப்போ நோக்கியா பாம்பு கேம் விளாட்றதுலேருந்து இப்போ வந்து நம்ம வந்து கூட பாம்பு கூட வாழ்கிறதா இருந்துச்சு. இப்போ சொல்லாத கரெக்டு தான் அவங்க சொல்கிறது, ரைட்டு. ஏன்னா நம்ம எல்லோரும் நினைப்போம் இப்போ வந்து இப்போ ஷர்மின் சொல்ல மாதிரி தான் ரெட் ஃப்ளாக் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரெட் ஃப்ளாக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெட் ஃப்ளாக் இருக்குது. இப்போ நம்ம நினைக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் க்ரீனாகவே நோ வே. நான் பார்க்குறது தான் வந்து வெளியே பச்சைன்னு இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்கு சவுப்பாக இருக்கிற ஒரு ஃபுல் ரெட். ஸோ அதுதான் சொல்லுவாங்களே ட்ரஸ்ட் இஷ்யூ. லைக் நம்ம நினைப்போம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து லைக் ரொம்ப வேல்யூபிள் பர்சனாக இருப்போம். ஆனால் நம்ம வேல்யூவே இல்லை அவங்க வாழ்க்கையிலே, அவங்க அது நினைப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க, போவாங்க வருவாங்க. ஆனால் ஒரு சர்டன் இதில் வந்து உன்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணுவாங்க, என்னமோ ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் பண்ணவே மாட்டாங்க. அது வந்து எப்படின்னா நீ ஹைட் பண்ணுற, நீ ஏன் ஹைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஹைடிங் இருக்கே கூடாது. அதே அவங்க சொன்னதில் நோக்கியா கேம்னு பாம்பு கேம் அதே தான். இப்போ நம்ம ஒரு ஆள் மேலே தோல் மேலே கை போடுறோம், அது கையாகவே தெரியாது, அது பாம்பாக தான் தெரியும். ஆக்சுவலி சமந்தாவும் ஷர்மினியும் சொன்னது உண்மை. அந்த நோக்கியா கேம் வந்து இப்போ நம்ம லைஃப்பில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க சில பேருன்னு நினைக்கிறேன். இப்போ ஷர்வின்ட்டு கேட்டு பார்ப்போமே. ஸோ அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் நல்லா பேசி நல்லா பழகுவாங்க, நம்மளும் நம்புவோம் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் வரும். அப்படி இருக்கும்னு நம்பி விட்டு கடைசியாக தெரிய வருது என்னதுன்னா இவங்க தான் நம்ம பின்னாடி வேலையை ஓட்டுறது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, எப்போவுமே வந்து அவங்க கூடயே இருக்கணும், அவங்க கூட வரணும்னு இல்லை. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்த கற்றுக்குறோம், பேச வரோம், தெரியுது, அந்த இடத்துல அவங்க இல்லை. ஸோ அடுத்த இப்போ எப்படின்னா இந்த வீக்கெண்டில் வரப்போ வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போகலாம், நம்ம இங்கே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு 2 நாளில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு நடக்கிறப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து கனலாக இருப்போம், பழகியிருப்போம். அது வந்து அடுத்த வாரம் அவங்களுக்கு வரப்போ அது புதுசாக இருக்கிறப்ப அவங்க வந்து டாக்ஸிக்காக இருக்காங்க. எப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நம்மளை பற்றி சொல்கிறது,
இவன் இதை பண்ணியிருக்கான் அதை பண்ணியிருக்கான், நீங்கள் ஏதோ அதெல்லாம் நம்புறீங்க, அவனுக்கு கொடுக்குறீங்க, இது பண்ணுறீங்க, அது தேவையில்லாத வேலை ஒன்று. ஸோ அதுதான் அதெல்லாம் பண்ணி பேசி கடைசியாக தான் தெரிய வந்தது எப்படின்னு. செமத்தா சொன்ன மாதிரி தான், தோளில் போட்ட கை வந்து கையாக தெரியல, அதுக்கப்புறம் தான் பாம்பா மாறினது தெரிய வந்துச்சு. ஷர்வின் சொல்கிறது உண்மைதான். இப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ ஷர்வின் சொன்னதில்ல, இப்போ வீட்டுக்கு போயிட்டோன்னே அவங்க வீட்டு லீவில் இருப்பாங்க, நம்ம ஹாஸ்டலில் இருப்போம், இல்லை நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு புது ஃப்ரெண்டு வந்துச்சுன்னா அவங்களோட நம்ம பழைய ஃப்ரெண்ட் லைக் எப்படி நினைப்பாங்கன்னா அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதுக்கு எப்படி புது ஃப்ரெண்டு கிடச்சிச்சு, இவங்களுக்கு எப்படி புது அது பிரிக்கணுன்னே இருப்பாங்க. பிரிக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணி எப்படியாச்சும் பிரிச்சிடணும்னு சொல்லி அது ஒரு மைண்ட் செட்லேயே வச்சுக்குவாங்க. அதுதான் பிக்கஸ்ட் ரெட் ஃப்ளாக்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே. அதான் ஷர்வின் சொன்ன மாதிரி தான், அந்த ஸ்பேஸ் இருந்தால் கூட அந்த ஸ்பேஸ் வந்து லைக் ஹெல்த்தியாக இருக்கணும். அது அப்புறம் வந்து செல்ஃபிஷாக இருக்காங்களே அந்த டைமில். இப்போ உனக்கு வந்து தக்காளி சட்னி, எனக்கு வந்து ரத்தமா அந்தமாரி சொல்கிறாங்களே, அந்தமாரி தான். இப்போ அவங்களுக்கு இப்போ அதே நம்மளுக்கு நடந்தால் வந்து அவங்க வந்து நம்மளை இமோஷனலாக வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. லைக் நம்மளுக்கு அதான் நம்மளுக்கு அந்த குணம் இருக்குது. எப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு தானே, ஸோ பழகுறாங்க, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்மளும் நினைப்போம். ஆனால் அந்த ஓப்பனில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்களா நம்மளுக்கு தெரிய மாட்டாங்க. செல்ஃபிஷ் நம்மளுக்கு எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஒட்டுமொத்த ஆளுக்கும் இருக்குது ஒரு வழியே. ஆக்சுவலி நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே லைக் இங்கே அப்படியே அனலாக இருக்குது. நீங்கள் தெரியுது உங்களோட அப்படியே கோவங்கள்லாம் கொட்ட விரும்புகிறீங்க, எனக்கு தெரியுது. லைக் ஒரு டைமில் வந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ உங்களுக்கு அங்கே புது ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க, அதை வந்து யூனி ஃப்ரெண்ட்ஸால் ஏற்றுக்க முடியல. இல்லை நீங்கள் உங்கள் ப்ரைமரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன அதுக்கிட்ட மட்டும் சந்தோஷமாக இருக்குது, நம்மக்கிட்ட வந்தால் மட்டும் லைக் ஏதாச்சும் குறையாவே சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிய வர மாட்டுது இது வரைக்குமே. நான் உங்களை இப்படி பார்க்குறேன், நான் உங்களை இப்படி பார்க்குறேன். அவங்க எனக்கு கூட கொஞ்சம் உங்களோட எக்ஸ்ட்ராவாகவே இருந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு இன்னும் நிறைய ப்ரையாரிட்டி நான் கொடுக்குறேன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரியலை அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே சமமாக கிடச்சிட்டா அது எப்பயுமே சரியாக இருக்காது பாருங்களேன். யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்தா அந்த இடத்துல அவங்க சரியாக இருந்துப்பாங்க. ஸோ இப்போ நம்ம லைக் அனல் இருக்குது, ஆனால் அதை தணிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கொடுக்குறேனே. என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஃப்ளிப் சைட் இருக்குல்ல, எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க உங்களுக்கு, அவங்க ஒரு ரெட் ஃப்ளாக்காக இருக்கட்டுமே, ரெட் ஃப்ளாக்காகவே, ஆனாலும் இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது இவன் தான்டா என் ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக வரப்போகிறான், இவனை கூட்டிகிட்டு தான்டா என் ஃப்யூச்சர், இவன் தான்டா என் கூட கல்யாணத்தில் நிற்க போகிறான், பக்கத்தில் நிற்க போகிறான் அப்படின்னு நினச்சிருப்பீங்களே. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா? எந்த இடத்துல இவங்க தான் நான் என் கல்யாணத்தில் பக்கத்தில் என் தொணை மாப்பிள்ளையாகவே நிற்க வைப்பேன், தொணை தொழியாகவே நிற்க வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா? அதை நீங்கள் எந்த இடத்துல உணர்ந்தீங்க, ஏன் அதை அவங்க உங்களுக்கு உணர்த்துனாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ மேபி நான் இதை ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன், ஏன்னா என் லைஃபுக்கு இது ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்குது. இப்போ நான் என் யூனி லைஃபுக்கு வந்தப்போ ஃபர்ஸ்ட் நான் என் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என் வாழ்க்கை வந்து லைக் சந்தோஷமாக ப்ரிட்டியாக ஃப்ரெண்ட்ஸோட லைக் பெரிய கிராண்ட் கேங்காக இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அது ஒரு என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி போகும்போது அவங்க எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிரிஞ்சு போனாங்க. இது வரைக்குமே நான் நிறைய விஷயம் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் இன்ன வரைக்கும் என் கூட இருக்காங்க அப்படின்னா சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இருக்காங்க. என் கிளாஸில் என் கூட ஃபவுண்டேஷன் டைம்லேருந்தே வந்தவங்க எல்லாருமே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, என் ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து என் கூட இன்ன வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க. லைக் இப்போலாம் டிக்டாக்ல ஸ்ட்ரிக்ஸ் வந்துருச்சு, லைக் ரீல்ஸ்லாம் அனுப்புனா ஸ்ட்ரிக் வரும், லைக் கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிக்ஸ். ஸோ அது அனுப்பலையா, க்ரே கலரில் இருக்கா, ஏன்டி க்ரே கலரில் இருக்குது அனுப்ப மாட்டியாடி அப்படின்னு கால் பண்ணி கேட்குறவங்க அவங்க எல்லாருமே வந்து நான் அழகாக என் லைஃப் அப்படி எப்படின்னா, ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தில் குட்டி குட்டி பேர்ட்ஸ், ஃப்ளவர்ஸ் அது எல்லாமே நான் என் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறேன். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் லைஃப்பை சந்தோஷமாக அழகாக மித்தவங்க பார்க்கும்போது வா பிரியா சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத காட்டுறவங்க அவங்களா தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் மேக்கிங் மை லைஃப் ஹாப்பி அன்டில் நவ். அண்ட் இதுதான் என் ஸ்டோரி. ஸோ இப்போ ஒரு பாய் பிஓவிலேருந்து ஷர்வினோட ஸ்டோரி கேட்போம். ஒரு பாய் பிஓவிலேருந்து என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ எப்படின்னா
அந்த ஒரு ஃப்ரெண்டு நம்ம யூனியில் தான் கண்ணால் ஆயிருப்போம். ஸோ அவங்கள கூட கொஞ்ச நாள் பழகி அவங்க வேறு ரூம் ஹாஸ்டலாக இருந்தால் கூட அவங்கள ரூமு மாற வச்சு இங்கே வந்து தங்கிடுறா மச்சான் அப்படிலாம் சொல்லி அவனை இங்கே தங்க வச்சு கூடயே வச்சு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பேரண்ட்ஸ் கிட்ட பழக வச்சு அவங்களும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பழகி ரொம்ப மிங்கலாகி அப்படிலாம் இருந்து அப்புறம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் சில பிரச்சனைகள் வருது தான். அதே மாதிரி தான் போன கேள்வியில் இந்த ப்ரீவியஸ் கேள்வியில் வந்த மாதிரி தான் எனக்குன்னு உண்மையாக இருக்கிற நண்பர்கள் வந்து இருக்காங்க. ஆனால் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஆனால் யூனியில் வந்து எனக்குன்னு உண்மையான நண்பர்கள் வந்து இன்ன வரைக்கும் இல்லை. ஸோ எல்லாருமே எனக்கு வந்து ஒரு மாதிரியா காரியத்துக்காக ஏதாவது ஒரு வேலைக்காக மட்டும்தான் பாய்ச்சிக்கிற மாதிரி எனக்கு இன்ன வரைக்கும் தோணுது. நான் இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் உண்மையான நண்பர்கள். ஆனால் பார்ப்போம் அடுத்த ஒரு இதில். ஆனால் இன்ன வரைக்கும் இந்த கேள்விக்கான பதில் வந்து எனக்கு இப்போ இல்லை, மேபி ஃப்யூச்சரில் இருக்கலாம். ஸோ இதுதான். கவலைப்படாதீங்க ஷர்வின், உங்களுக்கு ஒரு ஆள் கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம். பரவாயில்ல ஷர்வின், அக்கா கல்யாணத்துக்குலாம் கூட வந்தோம்ல, அந்த மாதிரி நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் கடைசி வரைக்கும். இல்லை பாய்ஸ் அந்த அப்படி சொல்ல வரேன், கேர்ள்ஸ் போய் சொல்ல. கேர்ள்ஸ் உண்மையாக கிடச்சிருவாங்க. நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன், இப்போ இல்லை, ஆனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போவீங்க, அப்போ எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா உங்கள் குணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக. இப்போ நம்ம செமந்தாட்டன்னு கேட்டு பார்ப்போமே. ஓகே, என்னோட லைஃப்பில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லாமே. என் லைஃப்பில் வந்துட்டு என்னோடய ஸ்கூல் டைம்லேருந்து இன்ன வரைக்கும் எனக்குன்னு சொல்லி ஒரு பியோர் ஃப்ரெண்டு அறவே இல்லை. யூனிலையாச்சும் நம்ம தேடலாமேன்னு சொல்லி நான் வந்தேன். ஆனால் யூனியில் எனக்கு இருந்தாங்க ஃப்ரெண்டு, ஆனால் இப்போ அது அவ்வளோ தெரியல, ஒரு ஃப்ரெண்டாக மாதிரியான்னு தெரியல. ஆனால் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு பில்ட் பண்ணியிருக்கேன். அது நான் வந்து எனக்கு லைக் ஐ நோ தட் அவங்க வந்து எனக்காக வருவாங்கன்னு. அண்ட் என் வேல்யூ வந்து நான் டவுன் பண்ணலை. என் வேல்யூவை ஆல்வேஸ் மை வேல்யூ வில் பி ஹை. அண்ட் த சேம் அவங்கக்கிட்டேயும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அவங்க ஒரே வேல்யூ என்கிட்ட ஷேர் பண்ணுறது. ஸோ எனக்கு இப்போ எனக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ ஐம் ஹாப்பி. எனக்கு என் கூட இருக்காங்கன்னு சொல்லி லைக் டு சப்போர்ட் மீ ஆன் மை கிரவுண்டு. சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்லும் போது. லைக் இவ்வளோ ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு நினைக்கிறதே சந்தோஷமாக இருக்குது. அது உங்கள் முகத்திலே தெரியுது அந்த சந்தோஷம். ஸோ இப்போ ஷர்மினிகிட்ட கேட்டு பார்ப்போமே. ஓகே, இது வந்து கொஞ்சம் நல்லா இமோஷ்னலாக நல்ல கொஸ்டின் தான். லைக் சொல்லுவாங்களா எடால்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இப்போ எடால்ட்டில் வந்து கண்டுபிடிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப கீப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த காலத்தில், ஏன்னா காலம் மாறிக்கிட்டே போகுது, ஹியூமன்ஸும் மனசனும் மாறிக்கிட்டே போவாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸும் மாறும். ஆனால் வந்து இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு இது பார்த்துட்டோன்னா, ஒரு ஆள் பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு தெரியும். எனர்ஜி சொல்லுவாங்களா, எனர்ஜி பார்ப்போம், லைக் எனர்ஜி ட்ரெயின் பண்ணுவாங்க, எனர்ஜி டசன் லைன்னு சொல்லுவாங்களே, இதுமாரி தான் எனர்ஜி பார்ப்போம். லைக் நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து உள்ளே வந்து ஒரு சாஃப்டான பர்சன் இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து சிச்சுவேஷன்லாம் வந்து ஒரு போர்ட்ரே பண்ணுவோம், அவங்கள ஒரு பேட்டாக போர்ட்ரே பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு தான் தெரியணும் அது உண்மையிலே வந்து அவங்க பேட்டா இல்லையா, அவங்க பேட் இன்டென்ஷன் இருக்கான்னு நம்மளுக்கு உண்மையிலே உணர முடியும். அது பார்க்கணும்னா அது எனக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. லைக் ரொம்ப நாள் ஆச்சுல, லைக் ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து. அவங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னா, ஒரு சின்ன விஷயந்தான் அவங்க பண்ணுது. ஆனால் வந்து நான் இப்போ வரைக்கும் இந்த லைஃப் லாங் வந்து நான் வந்து வேல்யூ பண்ணுறேன். ப்ரைமரி ஸ்கூலில் எப்படின்னா, நான் ஒரு நாள் வந்து சுக்கான் விளாண்டேன். அப்போ கால் வந்து கிராம் ஆகும்ல, இப்போ ஒரு 11 years ஓல்டு தான் சம்திங் நான் இதில். அப்போ கால் கிராம் ஆகும்ல, அப்போ கால் நான் வந்து கேன்டீன் போகல, சாப்பிடல. அப்போ அந்த கிளாஸில் தான் இருந்தேன். கிளாஸ் இருக்கும்போது அவங்களும் கிளாஸில் தான் இருந்தாங்க. அவங்களும் சாப்பிடாம கிளாஸில் தான் இருந்தாங்க, லஞ்ச் பாக்ஸ் எடுத்திருந்தாங்க, அதனால் கேன்டீன் போகல. நான் வந்து கால் கிராம் ஆச்சுன்னு உட்காந்துருந்தேன். அவங்க அங்கேயும் வந்துட்டு சொன்னாங்க, ஐயா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், கால் இந்தமாரி பிஜி விளாண்டு கால் இதாகிடுச்சு, அதனால் வெளிக்கும், அது மாதிரி நடக்க முடியாது, அதனால் கால் கிராம் ஆச்சுன்னு சொன்னால் அவங்க ஒன்றே என்ன பண்ணாங்க, சப்பாத்தி கழட்டிட்டு ஸ்டாக்கிங்லாம் கழட்டிட்டு காலை அமுக்கி விட்டாங்க. எனக்கு அந்த வயசுலேயே அமுக்கி விட்டுட்டு அவங்க லஞ்ச் பாக்ஸ்லேருந்து எனக்கு ஒரு சாப்பாடு எடுத்து கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப, அது சின்ன வயசு தான், ஆனால் அவங்க பண்ணது வந்து அது பெரிய விஷயம். இப்போல்லாம் வந்து எனக்கு தெரில, இப்போல்லாம் இது மாதிரி பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பாயிடும், பண்ணுச்சுன்னா உடனே சீக்கு பறிகிறோம். அது ஆமாம், இப்போ அதான் காலம் மாறுது, பர்சனும் மாறுறாங்க, அவங்க ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. சில பேருக்கு வந்து அவங்க தப்பு பண்ணுறது கூட தெரியாது, ஏன்னா வந்து அவங்க அந்த என்வாயர்மெண்ட் தான் இருக்காங்க, எல்லாரும் அதே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியாக நம்பது நல்லது சொல்ல போனால் நம்மளே அந்த போதத்தை மாட்டி நல்லது சொல்லுவோம், ஆனால் அவங்க ஏற்றுக்க முடியாது. அவங்க அது தப்பாக எடுத்துப்பாங்க நம்ம நல்லது சொல்கிறது. ஏன்னா அவங்க சுற்றி வந்து அவங்க தான் இருக்காங்க, நிறைய ஸ்னேக்ஸ் கூட இருந்துச்சுன்னா இப்போ நம்ம போய் என்ன பண்ணோன்னா அது இதாவது புரியுது. நீங்கள் எல்லாம் சொல்கிறதுல
என்னதான் இது ஒரு உங்களை மாற்றணும்னு நினச்ச ஒரு கொஸ்டினாக இருந்தால் கூட அது கொஞ்சம் ஹீட் அப் தான் பண்ணிருச்சு. ஷர்வின் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஸ்டில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொன்ன மாதிரி, சமந்தா சொன்ன மாதிரி அவங்க லைஃப்பில் இப்போ தான் அவங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. ஷர்மினி சொல்லும் போது அந்த சின்ன விஷயம் அவங்க பண்ணது ஆரம்பத்தில் சொன்ன சின்ன விஷயம் இருக்குல்ல, அது இவங்க இவ்வளோ பெருசாக இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஞாபகம் வச்சுருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் லைக் இப்போலாம் ஆளுங்க வந்து லைக் அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து லைக் இது சின்னது தானே, ஏன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க, அது அப்போ தானே பண்ணிச்சு அந்த பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற போது இது எனக்கு போதும், இந்த லைஃப் என்னை சந்தோஷமாக வச்சுருக்கா, அதுதான் முக்கியம். ஸோ இப்போது நம்ம லாஸ்ட் கொஸ்டினுக்கு போவோமே. எப்படின்னா உங்கள் லைஃப்பில் இவ்வளோ அடிபட்டு ஒரு ரோடுனா அப்படியே குழிலாம் இருக்கும், அப்புறம் பக்கத்தில் பார்த்தா திடீர்னு பூ பூத்துருக்கும், ஹைவேயில் போயிட்டுருக்கும்போது வா திடீர்னு அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா என்னடா குழியில் விட்டுட்டோமே அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இவங்க என்னென்னா இவன் தான் என் கூட வரப்போகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வெளியே போகிறோமா, கண்டிப்பாக இவனை கூப்பிட்டே ஆகணும், அந்தமாரிலாம் நிறைய பேர் இருக்காங்களே உங்களுக்கு. இவ்வளோ கடந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் இப்போ சீனியர்ஸ் உங்கள் லைஃப்பில், யூனி லைஃப்பில் நீங்கள் எல்லாம் 30க்குள்ளே போகிறீங்க, நீங்கள்லாம் சீனியர்ஸ். ஸோ இப்போ உங்கள் லைஃப்குள்ளே இருக்கிற பர்சன்ஸை வச்சு புதுசாக யூனியில் போகிற உங்கள் ஃபர்ஸ்ட் இயர் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ்க்கு சொல்ல போகிற அட்வைஸ் என்னவா இருக்கும்? இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஆளுங்க இருந்ததெல்லாம் ரெட் ஃப்ளாக்கு, அவங்க பக்கத்துலேயே போயிடாதீங்க அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் சொன்னால் உங்களோட ஜூனியர்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேடுறதுக்கு நீங்கள் உதவி பண்ண மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம யார்கிட்ட அந்த ஆரம்பிக்கலான்னா சமந்தா கிட்ட இருந்து. ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி தான். ஓகே, இது வந்து ஒரு அட்வைஸ் டு ஜூனியர்ஸ். ஓகே, ஜூனியர்ஸ் இப்போ நான் ஜூனியராக இருக்கிற டைமே நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன், ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும், இவ்வளோ செய்யணும், போகணும், வரணும், நிறைய வச்சுருந்தேன். ஆனால் நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ் ஜூனியர்ஸ்க்கு என்னென்னா, எக்ஸ்பெக்டேஷனோடு வராதிங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்டு கண்டிப்பாக வருவாங்க, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்ஃபெக்ட் ஜேம் வருவாங்க. ஸோ இப்போ வந்து மேபி ஒரு 1-2 வீக்ஸில் இல்லை 1 to 3 months அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது. ஆனால் 3 months கழித்து அந்த ஃப்ரெண்டு உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா லைக் உங்களுக்கே தெரிய வருது அவங்க வந்து ரெட் ஃப்ளாக்காக இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அப்படியே கழட்டி விட்டுட்டு போகாதீங்க. மேபி உட்காந்து பேசுங்க அவங்கக்கிட்ட, லைக் என்ன உங்களுக்கு பிடிக்கல அவங்கக்கிட்ட, அட்லீஸ்ட் அவங்க வச்சு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அப்படியும் நீங்கள் பண்ணி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணலைன்னா இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்து அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் நகர்ந்து போயிருங்க. அப்படி உங்களுக்கு அந்த இடத்துல வந்து வேல்யூவாக தெரியலனா அண்ட் யூ ஆர் ஃபீல் லைக் யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டட் ஆன் தட் ஃப்ரெண்ட்ஷிப்னா விட்டுட்டு போயிருங்க. லைக் ஒரு சண்டை போடாமல் இந்த அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம். பேசி உட்காந்து பேசி சால்வ் பண்ணுங்கள். முடியலன்னா ஜஸ்ட் அவங்ககிட்ட சொல்லுங்க, இதுக்கு மேலே அவங்க கூட நான் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒர்க் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு உங்களோட டியூனுக்கு லெவல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்கள் தேடிக்குங்க. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது ஜூனியர்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு. அதுக்குன்னு நான் வந்து சொல்ல இங்கே யூனிக் வந்து எல்லோரும் கெட்டவங்களாக தான் இருப்பாங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அந்த மாதிரி நான் சொல்ல வரல. எவ்ரி ஹியூமன் பீன் எல்லோரும் வந்து நல்லவங்க தான். அது அவங்களோட மைண்ட் செட், நம்ம வந்து எப்படி அவங்கள வந்து போர்ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லி தான். ஸோ அதுதான் என்னோடய குட்டி அட்வைஸாக ரொம்ப பெரிய அட்வைஸாக இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி அதை ஜூனியர்ஸ் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரீன் பின்னாடி அவங்களும் அப்படியே என்னடா இது இவ்வளோ நடந்திருக்கா இவங்க லைஃப்பில், சீனியர்ஸ் இவ்வளோ பார்த்துருக்காங்களே இந்த யூனி லைஃப்பில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்களே. அவங்க எல்லாருக்கும் இது கண்டிப்பாக அவங்க நல்ல அட்வைஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கண்டிப்பாக ஷர்வின்ட்டு வந்து கேட்கலாம், ஏன்னா அவர் கண்டிப்பாக நாலேஜபிள் பர்சனாக இருக்கார். ஸோ இந்த கேள்விக்கான பதில் எப்படின்னா, ஆரம்பத்தில் நீங்கள் இங்கே யூனிக்கு வரப்போ கொஞ்சம் செல்ஃபிஷாகவே இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அப்பா அம்மா நம்மளை காசு கட்டி அனுப்புகிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை நம்மளுக்கு அந்த டிகிரின்னு ஒரு சர்டிஃபிகேட், ஒரு டிப்ளமான்னு ஒரு சர்டிஃபிகேட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆரம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் செல்ஃபிஷாகவே இருங்க. அது போக போக பாருங்கள், நீங்கள் செல்ஃபிஷ்னு ஒரு ஆளுக்கு தெரியும், ஆனால் அந்த ஆள் உங்கள் கூடயே இருந்து அவங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க வராங்கன்னா அப்போ உணருங்க அது உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் இழந்துடாதீங்க. ஏன்னா இங்கே நிறையா எப்படி சொல்கிறது, நம்மளை தூக்கி விட்றவங்களும் இருக்காங்க, அந்த தூக்கி விட்ட கேப்பில் இழுத்து விட்றவங்களும் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த செல்ஃபிஷாக இருக்கிற டைமில் நம்ம எப்படி இருக்கணும், அதில் எப்படி அவங்க நம்ம கூட எப்படி வந்தாங்கன்னு சொல்லி அவங்களையும் சேர்த்து கூட வச்சு கூட்டிகிட்டு போயிடணும். ஸோ இதுதான்
ஷர்வின் சொன்னது ஆக்சுவலி அழகாக இருக்குது. கூட வரவங்கள கண்டிப்பாக நம்ம தான் லாஸ்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும். அதே நேரத்தில் அவங்க பின்னாடி நம்மளை இழுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள அங்கேயே விட்டுட்டு நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போகிறேன் முன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம ஷர்மினி பிஓவிலேருந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடது சொல்கிறேன். ஓகே, எப்படின்னா இப்போ ஷர்வின் சொன்னது தான் ரைட்டு தான். நீங்கள் சொன்னது எல்லாமே ரைட் தான். அது வந்து லைக் நம்ம வந்து சீக்கிரமாக கிவ் அப்பும் பண்ணக்கூடாது. லைக் நம்மளுக்கு தெரியும் அவங்க நல்லவங்கன்னு தெரியும். சில சிச்சுவேஷன் வந்து நம்மளை போர்ட்ரே பண்ணோம்ல, தப்பாக போர்ட்ரே பண்ணோம். அது நம்மளுக்கு தெரியும் அவங்க இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க, கோவத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு தெரியும் அவங்க உண்மையிலேயே வந்து தெரிஞ்சு பண்ணலை. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஏன் அவங்கள லெட் கோ பண்ணணும், லைக் கிவ் அப் பண்ணணும்? அதுதான் நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி இல்லை மச்சம், எப்படி சொல்கிறேன்னா அதான் சொல்கிறேன், நம்ம செல்ஃபிஷாக இருக்கோம்ல, அந்த டைம் செல்ஃபிஷாக இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நம்ம செல்ஃபிஷாக இருக்கோன்னு. ஸோ அந்த சிச்சுவேஷனில் அவன் இருக்கிறப்ப ஆனால் ஸ்டில் நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம கூடயே தான் இருந்து வந்துக்கிட்டே அந்த கோத்ரூ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஒரு கட்டத்தில் உணரணும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளுக்கு உண்மையாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கிட்டு அவங்க கூட அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போகணும். அதுதான் ஒரு இதுன்னு சொல்ல வந்தேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன அட்வைஸ்னால், நண்பர்களே இது உங்களுக்கு தான். ஓகே, வந்து இப்போ ஒரு குரூப்பில் இருக்கேன்னா இப்போ இந்த ஜட்ஜ் பண்ணுறாங்களே, நம்மளே ஜட்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரெண்டுகளை, அவங்கள நீங்கள் வெட்டி விடணும், கட் பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, நம்மளே ஜட்ஜ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்குள்ளேயே இருப்பாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மக்குள்ளே இருந்துட்டு வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்களோட ஜட்ஜ் பண்ணுறதுலாம் வந்து நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் அவங்களே அது பண்ணுவாங்க. ஆனால் அவங்களே அவங்க சொன்னா வந்து அவங்களுக்கு கோவம் வரும். அதான் மற்றவங்க சொன்னால் இனிக்கும்ல, அவங்களுக்கு நடந்தால் வந்து கசக்குதுல, அது எப்படி? அதான் அப்புறம் பார்த்தா மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறவங்க எப்படி நம்மள ஜட்ஜ் பண்ணாமல் இருப்பாங்க? அது ஒரு வேலை இல்லை அது. அப்புறம் வந்து இதுதான் அப்படி கொண்டு போவோம். பின்னாடி பேசுறது, நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறது, எப்படி அவங்க முன்னுக்கு தான் நல்லவங்களாக இருக்கோம், அது எப்படி நீங்கள் கொண்டு போய் வேற ஆள்கிட்ட சொல்லலாம்? என்னாச்சும் டேரெக்டாக பேசணும். அது அந்தமாரி விஷயம்லாம் ரொம்ப ரெட் ஃப்ளாக்லாம் கைஸ். நீங்கள் தயவு செஞ்சு பார்த்து இருங்க. ஆக்சுவலி உங்கள் சீனியர்ஸ் எல்லோரும் சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் எல்லாம் இப்போ ஓகே இந்த மாதிரி தான் தேடணும், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒருத்தவங்க கெட்டவங்களாக இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்டில் எனக்காக நான் இருக்கிறவங்கள நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கீங்க. அதே மாதிரி கிடச்சிட்டாங்க, இவங்களை நான் இதுக்கப்புறம் கொண்டுட்டு போய் அவங்கள நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த பிளாக் ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது தெரியுமா, பின்னாடி குத்திக்கிட்டு இழுத்துக்கிட்டு அவன் ஏறிடக்கூடாதுரா, அவன் நல்ல மார்க் வாங்கிடக்கூடாதுரா என்னை விட அப்படின்னு இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ஒரு பிளாக் ஷிப் உங்கள் லைஃப்பில். அவங்க எல்லாரையும் வந்து நீங்கள் அப்போவே அந்த எஸ்கேப் பட்டன் இருக்குல்ல தட்டிட்டு அவங்ககிட்ட வெளியாகிடணும். ஏன்னா அது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு மேஸ் கேம் மாதிரி. அப்படியே நீங்கள் உள்ளுக்கே மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியாகவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கஷ்டமாக தான் இருக்கும், என்னடா இவ்வளோ வருஷம் கூட வந்துட்டானே, இவனை இப்படிரா விட்டுட்டு போகிறது அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், பட்டுன்னு தட்டிட்டு நான் இங்கே இரு, இந்த மேஸ்லேயே நான் வெளியே போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். ஏன்னா அப்போ தான் சந்தோஷம் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அங்கேயே கூடயே இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் செல்ஃபை ஏமாற்றிக்கிட்டு நீங்களும் ஃபேக்காக இருந்து அவனையும் ஃபேக்காக பார்த்துக்கிட்டு உங்களால் இருக்கவே முடியாது கண்டிப்பாக. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வேணாம் அப்படின்ற ஒரு கட்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணி தான் ஆகணும். அது கஷ்டம்தான், ஆனால் சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் இயரில் ஆரம்பிக்கிற லைஃப் உங்களோட 30 இயரில் வரும், இல்லை உங்கள் 5th இயர், நீங்கள் எம்பிபிஎஸ்னால் 5th இயரில் வரும் அப்படின்னு இல்லை பாருங்களேன். நீங்கள் ஒரு 8-9 பேராக ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு கடைசியில் ஒருத்த உங்களுக்கு வந்திருக்கானா அப்படின்றதே இங்கே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அதனால் எப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் யூனி லைஃப்பில், சந்தோஷமாக யார் உங்கள் வாழ்க்கையை நான் சொன்ன மாதிரி மரம்னு இருக்கும்போது ஒரு பேர்ட்ஸ் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறவங்களா இருக்கணும். எப்பயுமே வந்து அந்த மரத்தை ஏதாச்சும் ஊற்றி ஏதாச்சும் இது பண்ணி டாக்ஸிக்காக ஆக்கி அப்படியே அந்த மரத்தை இலையெல்லாம் கொட்டி அசிங்கப்படுத்துகிற மாதிரி யாருமே இருக்கக்கூடாது உங்கள் லைஃப்பில். ஸோ அப்போ தான் உங்கள் லைஃப் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். இது யூனி லைஃப்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் கார்ப்பரேட் வேர்ல்டுக்கு போகும்போதும் சரி, இல்லை ஒரு வேலை லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி, அப்போ தான் உங்கள் லைஃப் சந்தோஷமாக இருக்கும். ஓகேயா? அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பை ஆரம்பிக்கும் போதும் உங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஃப்ரெண்ட் சந்தோஷமாக இருக்கியா, அதை பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட் மட்டும்தான் நமக்கு தேவையே தவிர, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட் நம்ம எப்பயுமே தேவையில்லை. ஸோ அதனால் அவங்கள அப்படியே அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் இப்போ அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொன்ன அந்த அட்வைஸ் என்னென்னா, இப்போ அவங்க சொன்னாங்களே, இப்போ உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னால இமோஷ்னல், இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க வந்து நமக்கு ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க, ஆனால் உனக்கு அந்த சுச்சுவேஷனில் நீ விட்டு தான் ஆகணும்னு சொன்னால் விட்டுரு.
விட்டுரு உனக்கு வேணாம். ஏன்னா அது பிடிச்சி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த உனக்கு எப்படின்னா இப்போ நீ ஒரு கயிறு பிடிக்கிறியா, உனக்கு வலிக்குது உனக்கு தெரியுது தானே, விட்டு பார்த்தா உனக்கு வலிக்கல, அதே மாதிரி தான் விட்டுரு, அந்த கயிறை விட்டுரு, நீ ஃப்ரீயாக இருப்பீங்க. அதுதான் அவங்களும் சொல்ல வராங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இமோஷ்னல் வீசிடுங்க. இமோஷ்னலில் ஃப்ரெண்டுனா பிடிக்கலையா வெட்டி விட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் பிரியா சொன்ன மாதிரி தான். என்னதுன்னா அந்த போட்டி வந்து இவனை பரீட்சையில் இது பண்ணணும் அது பண்ணணுன்னு பரீட்சையில் இருந்தால் பரவாயில்ல, அந்த போட்டி அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே அது வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் நாங்கள் கோத்ரூ பண்ணிட்டோம் ஒரு சீனியராக. இப்போ தான் அடுத்த ஒரு ஃபைனல் இயர் பூர போகிறோம். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஒரு தொக்சிக் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் தொக்சிக் ஆயிடாதீங்க. அதே தான் நல்லபடியாக இருந்து அடுத்தவனை கெடுக்காமல் அடுத்தவன் வாழ்க்கையை நோண்டாமல் நம்ம வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம சுமூகமாக ஏறிடலாம். ஸோ இதுதான் என்னோட கருத்து. இன்னொரு விஷயம் நண்பர்களே, என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை பாண்ட் வந்து எப்போதும் வந்து பெர்ஃபெக்டாக இருக்காது. ஏன்னா வந்து பெர்ஃபெக்டான பீப்புளும் இல்லை, பெர்ஃபெக்டான பாண்டும் இல்லை. அதனால் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கோம். நம்ம தான் எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி எக்செப்ட் பண்ணிக்கிறோம் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஓகேயா, இது எல்லாமே கேட்டு நீங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் சம் ஹீட்டட் பாயிண்ட்ஸில் நீங்கள் எல்லாருமே வந்து என்ன என் சீனியர்ஸை இப்படிலாம் பண்ணியிருக்காங்க சில பேர் அப்படின்னு நினச்சிருப்பீங்களே. அதெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு மனசில் இருக்கோ அது எல்லாத்தையும் காமெண்ட் பாக்ஸில் அப்படியே போட்டுகிட்டே இருங்க. ஓகே, நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.